அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம டிஎம்எஃப் நிறைய பேர் வந்து அசன்ட்டு ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி பண்ணியாச்சு. அசன்ட் வந்து வேலை செய்கிறது ஒரு வண்டியாவது காமிங்கன்னாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து மாருதி கார் வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஒரு சிட்டுக்குருவி வந்து ரீஸ்டோர் பண்ணது நான் போட்டிருந்தேங்க. அப்போ போடும்போது இந்த கார் பக்கத்தில் நின்னது. அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு இதுதான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கே வந்து ஏகப்பட்ட கமெண்ட் நம்ம டிஎம்எஃப் கண்டிப்பாக நாங்கள் அதை பார்க்கணும், அந்த ரீஸ்டோரேஷன் வீடியோ போடுங்கன்னு. இந்த உள்ளே காமிக்கிறோம் பாருங்கள் எப்படின்னு. அசன்ட்டு 2000 மாடல் பெட்ரோலு எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. இன்றைக்கி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினாலிட்டியே வச்சுருக்குறாங்க. யாராவது யூஸ்டு காரெலாம் வாங்கணுன்னா இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க வண்டி, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி. உண்மையாலுமே யூஸ்டு கார் வண்டி நிறைய பேர் நிறைய வீடியோ கேட்டிருக்கீங்க. கூடி சீக்கிரம் ஒவ்வொரு வீடியோவும் நான் போடுறேனுங்க. ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படியே பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்குதுங்க. பாடி லைன் தெளிவாக இருக்குது. இன்னுன்னா இந்த பேக் ஏரியல் வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கிறோம். பார்ப்போங்க ஆர்டர் போட்டு ஏதாவது வாங்க முடியுமான்னு. நம்ம டீமாக யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த அசன்ட் ஏரியல்னு இந்த லான்சர் ஏரியல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நானும் திருப்பூர் கோயம்புத்தூர் கட்டி எல்லாம் அலைஞ்சிட்டேன். எல்லா பக்கம் கிடைக்கல. இந்த வண்டி எல்பிஜி வண்டி. இந்த கீழே எல்லாம் பாருங்கள், போட்டெல்லாம் சின்ன சின்ன துரு பிடிச்சிருக்குது. இது எல்லாமே டோட்டலாக பெயிண்ட் பண்ணுறது தானுங்க. பெட்டிக்ஸ் பூராமே கழட்டிட்டு இப்போ வந்து ஒர்க் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேனுங்க. இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்று நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். என்ன பின்னாடி வந்து உங்களுக்கு நல்ல டிக்கு ஸ்பேஸு. உங்களுக்கு அசண்டை பொறுத்த வரைக்கும் என்ன தான் எல்பிஜி ஏற்றினாலுமே எவ்வளோ டிக்கு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அசன்ட்டு. அதுக்கப்புறம் கீழே இந்த துரு பிடிச்சிருக்கிற மேட்டர்லாம் வந்து டோட்டலாகவே நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணிடுவோம். அடுத்து இப்போ டிங்கர் ஒர்க் முடிஞ்சுதுங்க. இப்போ டிங்கர் ஒர்க் முடிஞ்சு அவங்க டிங்கர் பேஸ்ட்டு போட்டாச்சுங்க. அடுத்து வந்து இப்போ பெயிண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரு போட்டுவிட்டு தேய்க்கணும். ஃபஸ்ட்டு சுத்தமாக பாடி நைஸ் பண்ணணும். அந்த நைஸ் ஒர்க்கு தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது வந்து உங்களுக்கு நான் எவ்வளோ ஸ்பீடாக குயிக்காக காமிக்க முடியுமோ அவ்வளோ தான் காமிக்கிறேனுங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமர் முடிஞ்சு செகண்ட் ப்ரைமர் முடிஞ்சுதுங்க. இப்போ வந்து ஸ்பாட் பார்த்து நிறுத்தியாச்சுங்க. இப்போ வந்து அடுத்ததுக்கு இனி பெயிண்டிங் தயாராக இருக்குது. முன்னாடி ஏதாவது குத்து, சின்ன சின்ன கீரல், டின்ட்டு, ஸ்க்ராச்சஸ் ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக செக் பண்ணணுங்க. அந்த ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பெயிண்ட்டே வந்து ஃபைனல் கோட்டே வந்து நம்ம ஏற்றுவோம். அதுக்கு முன்னாடி இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து சில இடங்களில் வந்து மைன்யூட்டாக நம்ம கண்ணுக்கே தெரியாதுங்க. அது கரெக்டாக நம்ம பெயிண்ட் எல்லாம் பட்டி போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நல்ல கையில் அப்படியே நீவி பார்ப்பார். அப்படியே சைடு மிரரும் நம்ம அடிக்க போகிறோம். அடுத்து வந்து பம்பர் தனியாக அடிக்கிறேங்க. இது வந்து பெயிண்ட் அடித்தாச்சுங்க. இப்போ ஃபுல்லாக அடித்து வந்து வண்டி நிற்கிதுங்க. இன்னும் காயில் சுட அப்படியே நிற்கிதுன்னா பாருங்களேன். இதுங்க அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே சுட இருக்குதுங்க. பக்கத்தே இண்டிகா விஸ்டா ஒயிட் கலர் இருக்கும். ஆமாங்க, அந்த வண்டி அடுத்த வண்டி அதான் அடிச்சிட்டு இருக்குது. அது இண்டிகா விஸ்டா ஒயிட்டுங்க. அது நம்ம ஈரோடு டிஎம்எஃப். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சைனிங். எல்லா ஒர்க்கு முடிஞ்ச அசன்ட்டு பார்க்குறீங்களா ரெடியாக? அந்த மாருதிக்கார் எடுத்த வீடியோ போது இதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜாகுவார். இன்னும் இவர் அண்ணன் அசன்ட்டை காமிக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஜாகுவாரை காமிக்கிறார். அசன்ட்டுக்கு இது ஜாகுவாரை மாற்றிட்டாருன்னா நினச்சிங்க. நீங்கள் நினைப்பது தவறு. அசன்ட்டெல்லாம் ஜாகுவார் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்க இருக்குங்களா? ஏதோ சாதாரண வண்டி, ஏதோ பழைய வண்டியை எடுத்து நம்ம அப்படியே ஓட்ட நம்ம எடுத்து கொஞ்சம் நஞ்சம் ரெடி பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறோங்க. ஒரே சத்தமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. பார்த்துடலாங்களா? வண்டி பார்த்தோன்னே எப்பவும் பண்ணிடுவீங்க. அதுவும் அக்சண்ட்டுக்கு ஏகப்பட்ட ஃபேமஸ் இருக்குங்க. அது நம்ம வாயில் என்ன இங்கிலீஷ் நுழையுமோ அதான் சொல்லுவானுங்க. அசன்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இதுதானுங்க ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் அசன்ட். சரி இருங்க, அப்படியே முன்னாடி கேமராவுக்கு வந்துடுறேன். என்ன பண்ணிச்சுங்க, முன்னாடி 2 ஹெட்லைட்டு, ஃபாக் லைட்டு, ஃப்ரண்ட் பம்பர் புதுசுங்க, கிரில் புதுசு, ஃப்ரண்டேஜானு ஒரு வண்டிக்கு அழகு. மூஞ்சி அழகாக இருக்கணும் மேலேங்க. கரெக்டுங்களா? நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரண்டேஜ் பண்ணியாச்சுங்க. வீல் கப் பெயிண்ட் அடிச்சு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சன்ஃப்ளிம்மு வீல் கப் அப்படியே பெயிண்ட் பண்ணி மாட்டிட்டோம். டெயில் லைட்டு, நம்பர் பிளேட்டு, அசன்ட் லோகோ. பேக் நம்பர் பிளேட் மாற்றலை. பேக் நம்பர் பிளேட் மாற்றலைங்க. இருங்க அப்படியே உள்ளே காமிச்சிட்டுங்களா? அதுக்கப்புறம் ஃபிலிம்மு, வைப்பர் பேடப்போ இதில் சில்லறை வேலை செய்கிறதில்ல. நம்ம ஃபேவரட் டேன் எல்லாம் இன்டீரியர் கிளீனிங்,
ஸ்டேரிங் ரிப் கவர், எப்படி இருக்குதுங்க? ஆமாங்க, இருங்க. அப்படியே வந்து பின்னாடி இந்த பிரேக் லைட்டுங்க. அப்புறம் என்னங்க, ஆமாம்மா இதே மறந்துட்டு பாருங்க, இந்த என்ன கீராடு பூட்டு, ஸ்டேரிங் கிரிப் கவர், அவ்வளோதானுங்க. அதுவும் சில்லற வேலையில் நிறையா செஞ்சுது, கொஞ்சம் ஞாபகம் இல்லைங்க. சரி, அப்புறம் நம்மளுக்கு உங்களுக்கு காமிக்கணும் வண்டியை அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம அந்த வீடியோ எடுக்கிறோம். அவ்வளோதானுங்க. சரிங்க, அப்படி முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன். எப்பவும் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தானுங்க, சென்டிமெண்ட்டாக வண்டியாக இருந்தால் தாராளமாக ரெடி பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ரெடி பண்ணவே வேண்டியதில்லை. மாத்திரம் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். இல்லைன்னா வீட்டில் கம்மன் நிறுத்தினா செலவு பண்ணாமல் நிறுத்திடலாம். சென்டிமெண்ட் இந்த மாதிரி என்ன மாடல் வண்டிங்க? கிட்டத்தட்ட 2001 தானுங்க. இது மறந்துட்டேன், 2001 பார்த்தீங்கன்னா பிஸ்கட் மறந்துட்டேன். 2001 மாடல். இன்னைக்கு வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு அவங்க அப்பா. அதுங்க அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் புது வண்டியாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோதானுங்க. நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த பதிவினுடைய நோக்கம். நம்ம டிஎம்எஃப் தெரியும். ஓகேங்களா? சரிங்க, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். யூஸ்டு கார் வாங்கும்போது பார்த்து வாங்க. ரொம்ப பேச்சர் போட்டுக்கிற வண்டியெல்லாம் எடுக்காதீங்க. அப்படி எடுத்துகிட்டு திரும்பி அண்ணங்கிட்ட போய் செலவு பண்ணிக்கலன்னா தேவையில்லாமல் லட்சங்கள் செலவாகும். திருப்பி அந்த பேச்சருக்கு வந்து நம்ம பண்ணாலும் திருப்பி 5 வருஷம் கழித்து நம்ம பண்ண இடத்துல பேச்சருக்கு கன்ஃபார்ம் வராது. 10-15 வருஷத்துக்கு பக்கத்தில் வந்துடும். நம்ம டோருக்கு பண்ணோம் அப்படின்னா சென்ட்ரல் டோரில் அந்த இடத்துல வராது, அதுக்கு கார்னர் டோரில் வந்துடும். கண்டிப்பாக பேச்சருக்கு வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பேச்சருக்கு இல்லாத வண்டியை கொஞ்சம் வாங்குங்க. சென்டிமெண்ட் வண்டியாக இருந்தால் ரெடி பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப்.